அந்த பொண்ணுக்கு பெருசாக சண்டையெல்லாம் போட தெரியாது. ஏன், அவங்க குரலை கூட உயர்த்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற பல பேருக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஏன் பொண்ணுங்கன்னா படிக்க போகணுமா, வீட்டிலேருந்து வீட்டு வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே வாங்கலை. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டே தான் இருந்தாங்க. அவங்க இன்னொரு பேரில் பிளாகும் எழுதிட்டு இருந்திருக்காங்க. பெண்கள் படிக்கிறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம், பெண்கள் படிக்கணும் அப்படின்னா மட்டும் பள்ளி கதவுகள் ஏன் மூடப்படுது, அவங்களுக்கு கொடுக்கப்படுற புத்தகங்கள்லாம் ஏன் எரிக்கப்படுது, அவங்களோட கைகளும் கால்களும் ஏன் கட்டப்படுது, பெண்கள் கையில புத்தகம் இருக்கிறதுல இவங்களுக்கு என்ன இவ்வளவு பயம் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. இதை பல பேரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் பிற்பகல் ஸ்கூல் வேன்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அந்த வேனுக்குள்ள போறான். உள்ள வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி யார் அது அப்படின்னு கேட்குறான். அத்தனை பேருமே சைலண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தன்னுகிட்ட இருந்த கன்னை எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணுறான். ஒரு அலறல் சத்தம் தான் கேட்குது. டாக்டர் சொல்றாரு கண்டிப்பாக இந்த பொண்ணு பிழைக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு பிழைச்சாங்க. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. எங்கன்னா வேறொரு நாட்டில் அவங்களுக்கு பக்கபலமா உலகமே அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்திருக்கு. அவங்க பேசுறதுக்கே பல நாட்கள் ஆயிருக்கு. அவங்க பேசின முதல் வார்த்தையில கொஞ்சம் கூட பயம் கிடையாது, கோபமும் கிடையாது. அவங்க பேசினது என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு படிக்க போகணும் அப்படின்னு. அந்த பொண்ணு சுடப்பட்ட போது அந்த பொண்ணோட வயசு 15. அவங்களோட 16வது வயசுல, அதாவது அடுத்த வருஷமே ஐநாவில் உரையாற்றத்துக்காக அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு தான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மலாலா யூசுப்சாய். அவங்களோட 17வது வயசுல அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. மலாலா அவர்கள் சொல்லுவாங்க, ஒன் சைல்டு, ஒன் டீச்சர், ஒன் புக் அண்ட் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு. இன்னைக்கு மலாலா அவர்கள் அவங்க பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பல பெண் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. மலாலா அவர்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வன்முறையால பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீண்டு வந்து அமைதிக்கு ஆதரவா பேசின அந்த துணிச்சல், அவங்களோட மன வலிமை அனைத்து நபர்களுக்குமே தேவை. ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை இந்த சமூகம் கண்டிப்பா பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்ப ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல தோணும். அப்படின்னு தோணும் போதெல்லாம் மலாலா அவர்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்களோ திரும்பி அதே இடத்துக்கு போகணும்னு சொன்ன அந்த துணிச்சல் அனைத்து பெண்களுக்குமே வேணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற மன வலிமை ஒவ்வொரு பொண்ணுக்கும் கண்டிப்பா தேவை. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. மறந்துடாதீங்க.